பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்திலே நாங்கள் உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளில நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு, வியாதியா இருக்கிறவங்களுக்காக. சிக்னஸ், வியாதியில இருக்கிறவங்க நிறைய பேர் வியாதியில இருக்கிறாங்க. வியாதியை குறித்து பயம் இருக்குது. வியாதி, ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டாலே ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்ற ஒரு பயங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நாட்களில எங்க பாரு கேன்சர் என்ற வியாதிகள், விதவிதமான கேன்சர் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. அதை முழுசா அது வெளியே வந்த பிறகுதான் நிறைய பேருக்கு தெரிய வருது. ஷாக் ஆயிடுது. ரீசெண்டா நாங்க ஒரு குடும்பத்தை பார்த்தோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு இருந்தவங்க அந்த த்ரோட்ல வந்ததுனால அந்த பேச முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த மாதிரி பயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. எந்த வியாதி வந்தாலும் நம்ம எங்க போவோம், என்ன பண்ணுவோம், யார்கிட்ட போவோம், எந்த டாக்டர் பேசுவோம், யாருக்காவது தெரிய வந்துருமா, அப்படிலாம் நம்ம பயப்படுறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுடைய வேதத்துல இருந்து சில வசனங்களை எடுத்து நம்ம பார்க்கலாம். நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும்போது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது கண்டிப்பா அவரை நோக்கி பார்க்கும் போது அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நமக்கு சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ 4th ஸ்டேஜ்ல போனவங்களுக்கு கூட விடுதலை கொடுத்துருக்கிறாரு. வேற வியாதிகளில இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய கண்ணோட்டம் வியாதி வந்தோடனே மருத்துவமனையில இருக்குதா இல்ல ஆண்டவர் மேல இருக்குதா? நம்ம பரலோகத்தை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். எந்த வியாதி, சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா வாங்குற சம்பளம் எல்லாம் வியாதிக்கு தான் போகும். அந்த மாத்திரை வாங்குறதுக்கு தான் போகும். வாங்குற ஒரு இதுவும் ஒரு சின்ன வியாதி வந்துட்டாலே டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கள் இருக்கும். வியாதியை குறித்து அப்படிப்பட்ட ஒரு பயம் வீட்டுல எல்லாமே இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டா அந்த வியாதி குழந்தைக்கு வந்துருமோ, கணவனுக்கு வந்துருமோ, மனைவிக்கு வந்துருமோ, இது என்ன ஆக போகுதுன்ற பயங்கள் நிறைய இருக்கும். சிலருக்கெல்லாம் அது அது ஒரு பெரிய ஒரு ஒரு கலக்கமாவே மாறிடும். ஐயோ நான் இந்த வியாதியில இருந்து நான் எப்படி வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடும். ஆனா ஆண்டவர், நான் ஒரு சாப்டரை நான் படிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட அழகா பேசின வசனங்கள் யோவான் 5வது அதிகாரம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 5வது அதிகாரம். அந்த 38 வருஷமா அங்க படுத்து கிடந்த அந்த குளத்து பக்கத்துல படுத்து கிடந்த அந்த அந்த மனிதன் கிட்ட போய் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா 3வது வசனத்துல அவைகளில் குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த குளத்துக்கிட்ட அவங்க எல்லாருமே காத்து கொண்டிருந்தாங்க. அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. குருடர்கள் இருந்தாங்க, சப்பானிகள் இருந்தாங்க, சூமின கையுடையவர்கள் இருந்தாங்க, வியாதியஸ்தர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் தேவதூதர் வருவாரு, என்னை கொண்டு போய் அந்த குளத்துல விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளம் எப்போ கலங்கும் அப்படின்னு காத்து இருந்தாங்க. சோ ஆனா அவங்களுக்குள்ள என்னென்ன சிந்தனைகள் இருந்திருக்கும். என்னை யாராவது கொண்டு போய் விட மாட்டாங்களா? எனக்கு சுகம் கிடைக்காதா? எனக்கு யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? அப்படிலாம் அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த ஒரு பர்டிகுலரா இந்த ஒரு மனிதன் மட்டும் 5வது வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷன் அங்கே இருந்தார். 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷன் அவர் எப்படி இருந்தாரு? அவரை கொண்டு போய் தூக்கின்னு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. படுத்திருந்த அவனை, 38 வருஷமா அவர் படுத்திருந்திருக்கிறாரு. பயங்கரமா இருந்திருக்கும். நம்மளுக்கு ஒரு வாரம் படுத்திருந்தாலே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இவர் 38 வருஷமா படுத்திருந்த இந்த மனுஷன் கிட்ட ஆண்டவர் வந்திருக்கிறாரு. எனக்கு என்னன்னா, ஒரே குளத்துக்கிட்ட, பெதஸ்தா குளம், அந்த சைட்ல எல்லாரும் இருக்கிறாங்க. சூமின கையுடையவர்கள் இருக்கிறாங்க, குருடர்கள் இருக்கிறாங்க, சப்பானிகள் இருக்கிறாங்க, வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் அவங்க கிட்ட போல? ஏன் இந்த 38 வருஷமா படுத்திருந்த இந்த மனுஷனுக்கிட்ட வந்தாரு? 38 வருஷமா படுத்திருந்த இந்த மனுஷனுடைய அங்கலாய்ப்பு அவர் அறிந்திருப்பார். அந்த மனுஷன் ஒருவேளை என்ன அவர் மனசுக்குள்ள நினைத்து ஜெபித்தாரோ, எந்த ஒரு ஏக்கத்தோடு இருந்தாரோ, இப்படியேதான் இந்த வியாதியோடு நான் சாக வேண்டும் என்று சொல்லிட்டு இருந்தாரா? ஒருவேளை என்ன ஒரு நோக்கத்தோடு இருந்திருப்பாருன்னு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் அவரு ஆல்மோஸ்ட் அவரு கிவ் அப் பண்ணிருக்கலாம். விட்டு தள்ளு, இந்த வியாதியோடு நான் செத்து தொலைறேன் அப்படின்ட்டு அவரு இருந்திருக்கலாம். ஆனா
38 வருஷமா இருந்தவங்க கிட்ட அங்க தேவதூதர் வந்திருக்கிறாங்க, கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. என்ன மட்டும் கொண்டு போயிற யாருமே இல்லையே, என்ன மட்டும் கொண்டு போக யாருமே இல்லையே அப்படின்ட்டு அவருடைய கனவுலயே அவர் படுத்துட்டு இருந்திருக்கிறார். ஆனா அந்த இடத்துல பாருங்க, விட்டு கொடுக்கிற இடத்துலதான், அதாவது என்னால முடியாது, அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிக்கிற நேரத்துலதான் கர்த்தர் வருவாருங்க. எப்பவுமே கர்த்தர் எப்பவுமே அது மாதிரி தான் வருவார். சோ படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டுமா என்று கேட்கிறாரு. இன்னைக்கு வியாதியில இருக்கிற ஒருத்தரையும் பார்த்து, ஒருவேளை நீங்க ஏக்கத்தோடு கலக்கத்தோடு ஒரு பாரத்தோடு நீங்க படுத்து கிடக்குறீங்கனாக்கா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மனசுக்குள்ள நீங்க யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், எங்க போய் நான் சொல்லுவேன் இந்த வியாதி என்ன ஆக போகுது, இந்த வியாதியிலே நான் மறிக்க வேண்டுமா, இந்த வியாதியிலே நான் அப்படியே போயிடுமா என் வாழ்க்கை, அப்படிலாம் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வந்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவர் கேட்டுதான் செய்வாரு. ஆனா அவரை நோக்கி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமோ அவங்க கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்பாரு. அங்க பாருங்க, நிறைய பேர் இருந்தாங்க வியாதியஸ்தர்கள். அவங்க கிட்ட ஆண்டவர் போல 38 வருஷம் இந்த மனுஷன் படுத்து கிடக்குறான், அவங்க கிட்ட வராரு. ஏன் உங்ககிட்ட வர முடியாது? ஆண்டவர் வரலாமே. ஆனா அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது இந்த இடத்துல. அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒருவேளை அவன் வியாதியில 38 வருஷமா இருந்த போது யாராவது ஆண்டவர் வரமாட்டாங்களா, எனக்கு ஆண்டவர் வந்து சுகப்படுத்த மாட்டாரான்னு நினைச்சிருக்கலாம். அந்த விட்டு கொடுக்கிற நேரத்துல ஐ வில் கிவ் அப், எனக்கு என்னால முடியாது அப்படின்ற நேரத்துல கர்த்தர் வந்தா பார்த்தீங்களா? சோர்ந்து போகாதீங்க, யாருமே சோர்ந்து போகாதீங்க. வியாதியை பார்த்து பயந்துராதீங்க. ஆண்டவர் நிறைய வியாதியஸ்தலை குணப்படுத்தியிருக்காரு இந்த உலகத்துல. ஆண்டவரால குணப்படுத்த முடியாத வியாதி ஒண்ணுமே கிடையாது. சோ அவர் கேட்கிறாரு, ஆண்டவரை என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே கிடையாது, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் போகிறான், நான் நினைச்சு பாக்குறேன் எனக்கு சுகம் கிடைக்கும், என்கிட்ட வருவாரு ஆண்டவர். கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறாரு, இந்த இடத்துல வந்திருக்கிறார் உங்ககிட்ட. ஏன் நீங்க கேட்கக்கூடாது? எதுக்கு நீங்க கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட? உங்ககிட்ட வரும்போது நம்ம அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஒருவேளை நீங்க இந்த வசனத்தை நீங்க கேட்கறீங்கன்னாக்கா, நீங்க நினைச்சுக்கங்க உங்ககிட்ட ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கேளுங்க, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் சுகப்படுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, ஒரே ஒரு டேப்லெட் தான். டாக்டர் ஜீசஸ் கிட்ட இருக்கிற ஒரே டேப்லெட், நீ எழுந்து நட, வேற ஒண்ணுமே இல்லை. நீ எழுந்து நட, உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு மட்டும்தான் சொல்றாரு. அதனால கர்த்தர் வந்து எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்றாரு. அதுல இன்னொரு பியூட்டிஃபுல் வேர்ட் இருக்குது. 13வது வசனத்துல, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால் இயேசு விலகிய. சொஸ்தமாக்கப்பட்டவனுக்கு இயேசுதான் வந்து அவனை சுகப்பட்டனர் கூட தெரியல. இந்த நாளில ஒருவேளை எதுவுமே தெரியாம புரியாம பயத்துல, ஆண்டவரே எனக்கு புரியலையே, ஆண்டவரே யாராவது வந்து எனக்கு உதவி செய்வாங்களான்னு கலங்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, டெஃபினெட்லி உங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதுல இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நிறைய பேர் அவனை கேட்கிறாங்க. 11வது வசனத்துல, உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உனக்கு சொன்னவர் யார்? யார் சொன்னா உனக்கு? அந்த மாதிரி யார் சொன்னா? அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை செய்கிறவர் தான் கர்த்தர். கர்த்தர் வந்து உன் பக்கத்துல வந்து நின்று உனக்கு ஒரு உதவியை செய்யும் போது, உன்னை சுகப்படுத்தும் போது, உனக்கு எழுந்து நட என்று சொல்லும் போது, ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு எல்லாரும் வந்து கேட்பாங்க, யார் வந்து உனக்கு சொன்னா? யார் வந்து உனக்கு சொன்னா? இயேசு கிறிஸ்துவால, அவருடைய ரத்தத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏசாயா 33வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லுது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவருடைய பூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சோ அவர் ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிற தேவன், கூடவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவன். விசுவாசமா இருப்போம், விசுவாசிப்போம். ஒருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்டிப்பா அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மளுடைய வியாதிகள் சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கண்டிப்பா இந்த நேரத்துல யாரெல்லாம் இது கேட்குறீங்களோ,
எந்த இடத்துல வியாதிகள் இருக்குதோ நம்ம கரங்களை வைத்து ஜெபிக்கலாமா? கர்த்தர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்க பக்கத்துல இன்னைக்கு வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்துல எங்களோடு கூட நீ பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய குருடர்கள் இருந்தார்கள், நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள், நிறைய சப்பானிகள் இருந்தார்கள். ஆனா அந்த 38 வருஷமா வியாதியாய் படுத்திருந்த அந்த 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 மகனை நீங்க தேடிட்டு வந்தீங்க ஆண்டவரே. இன்னைக்கு யாரையோ நீங்க தேடிட்டு வந்திருக்கிறீங்க. கண்ணீர்ல இருக்கிறாங்கனாக்கா, கவலையில இருக்கிறாங்கனாக்கா, ஐயோ இந்த வியாதி என்னை விட்டு போகாதா, எனக்கு வாழணுமே, எனக்கு வாழ ஆசையா இருக்குது, நான் எப்படியாவது உயிரோடு இருக்கணுமே, இந்த வியாதி கம்ப்ளீட்டா என்னை விட்டு போயிடணுமே என்று ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு விடுதலை உண்டு என்பதை நீங்க காட்டுங்க இயேசு சுவாமி. எங்க இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின அந்த ஒரு சொட்டு ரத்தம் ஆண்டவரே எங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இறங்கட்டும், ஒரு விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, யாருக்கு எந்த வியாதியா இருந்தாலும் டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் ஆண்டவரே நெகட்டிவா சொல்லியிருக்கலாம், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பயமுறுத்தி இருக்கலாம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த நேரத்துல உம்முடைய கரத்தை நீங்க வைங்க, உங்களுடைய கரம் அவங்கள மேல இருக்கட்டும் ஆண்டவரே. விடுதலை தாங்க இயேசு சுவாமி. இந்த ஜெபத்தை யார் கேட்டாலும் ஆண்டவரே, எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறீர் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில இந்த 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 ஜெபத்துல நாங்க கலந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே சுகத்தை கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளையிடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடு சொன்னீங்க, சமாதானத்தை கட்டளையிடு சொன்னீங்க ஆண்டவரே. அதெல்லாம் நாங்க வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு வேணும்ப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்க. உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. உம்மால ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்களை சுகப்படுத்த முடியும் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்கிற யாருக்காவது நீ சுகத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு சாட்சி நாங்க கேட்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்களில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரா இருந்தாலும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களா, வீட்டுல இருக்கிறாங்களா, வியாதியோடு இருக்கிறாங்களா, கவலையோடு இருக்கிறாங்களா, கஷ்டத்தோடு இருக்கிறாங்களா, வியாதியே நினைச்சிட்டு இருக்கிறாங்களா, ஆனா இந்த நேரத்தில் நீ சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறீர் ஏசப்பா. உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. நீ சுகத்தை தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உங்களுடைய ரத்தத்தை பூசுங்க இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ சோ மச். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னுடைய நம்பர் 9442036008. தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துல நம்ம சேர்ந்து வித்தியாசமான காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you.